என்னாச்சு? எதுக்காக? ஏன் இவ்ளோ வேதனையா இருக்கு உங்களுக்கு? என்ன விஷயம்? சொல்லுங்க. என்னால எதுவுமே சொல்ல முடியல மேடம். என் மனசு ஃபுல்லா கஷ்டமா இருக்கு. என்ன மாரி யாருக்குமே வரக்கூடாது லைஃப்ல. எங்க அப்பா, எங்க அம்மா சின்ன வயசுலருந்து எவ்ளோ கஷ்டப்பட்டு எங்கள வளர்த்தாங்க தெரியுமா? இன்னைக்கு கல்யாணம் பண்ணி குடுத்து, நாங்க எல்லாம் கஷ்டமான ஃபேமிலி மேடம். எங்க அப்பா செங்கல்ல சூளை போடுவாங்க. சூளை போட்டு சீட்டு கொஞ்சம் நத்துனாங்க. அதனால ஃபேக்டரி வச்சிருந்தாங்க. கொஞ்சம் கடமாயிடுச்சு. கடமாயிட்டு அந்த கடன்லாம் கொஞ்சம் குடுத்துன்னு வந்தோம். ரொம்ப 10,00,000 மேல கடன் ஆயிடுச்சு. எங்க ஃபேமிலி ஃபுல்லா என்ன பண்ணாங்க, எல்லாம் நாங்க எங்க அம்மாவுக்கு பையனே இல்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிலம் இருக்கு. அதுக்கு வாரிசு வேணும். பையன் இல்லன்னு சொன்னதுனால தான் எங்க அம்மா 5 பசங்க பெத்துக்கினாங்க. என் 4வது தங்கச்சி, என் தம்பி நான் தான் வளர்த்தேனே. அந்த கடன் எங்க அப்பா என்ன பண்ணாங்க, ₹10,00,000 கடன் பண்ணி விட்டுட்டாங்க. கடன் பண்ணி விட்டதுனால எங்க அம்மா இந்த கடன்லாம் எங்களால குடுக்க முடியாது. காசு ₹2,00,000 எடுத்துன்னு கையில குடுத்துட்டு, "நீ அந்த குழந்தை பார்த்துக்கோ. நாங்க எல்லாம் செத்துருவோம்." நான் நேத்துக்கு 5வது படிச்சுட்டு இருக்கேன். நான் இல்லம்மா நான் வேலைக்கு போறேன். அப்போ ₹120 ஒரு நாளைக்கு கூலி கம்பெனில. ஒரு அக்கா கிட்ட போய் கேட்டு, "இல்ல இந்த பாப்பாவுக்கு வயசு கூட இல்ல. எப்படி இட்டுமே நான் ஜாயின் பண்றது? அதோட அவங்க கால்ல போய் விழுந்துட்டேன். எனக்கு வேலை வேணும். எனக்கு எப்படியாச்சும் வேலை வாங்கி குடு. என் குடும்பத்துல ரொம்ப கஷ்டம். நான் பார்த்துக்கிறேன்பா. நீ என்ன நம்பி இருப்பா. எங்களுக்கு அப்பாவா இருப்பா போதும்." அப்படின்னு சொல்லிட்டு என் கழனில பயிர் வைக்க, ஒரு மாசத்துக்கு ₹2,500 தான் சம்பளம். சண்டே கூட லீவ் போடாம கம்பெனிக்கு போவேன். எல்லாமே "ஏன்டி லீவு? உனக்குன்னு லீவ் எடுத்துக்க மாட்டியா? உனக்குன்னு இருக்க மாட்டியா?" ட்ரெஸ் செஞ்சு கூட பண்றதுக்கு என்கிட்ட இருக்காது காசு. இல்லாத ட்ரெஸ் எல்லாம் அங்க இருக்கிற மேடம் எல்லாம் கூப்பிட்டு என்ன கேட்பாங்க. "ஏம்மா ட்ரெஸ் இல்லையா? என்கிட்ட ட்ரெஸ் இருக்கு. எடுத்துன்னு வந்து குடுக்குறேன். போட்டுக்கிட்டா கேளு. அந்த பாப்பா கேளு." அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல எனக்கு வேண்டாம்." அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படியெல்லாம் நான் போய் கஷ்டப்பட்டு இன்னைக்கு 4 பசங்க இருக்கிறாங்க எங்க தங்கச்சிங்க. இன்னைக்கு நாங்க கஷ்டப்பட்டு நாங்க எல்லாருமே சம்பாரிக்கிற டைம்ல எங்க அப்பா ஆள் இல்லாம போயிட்டாங்க. ஆள் இல்லாமன்னா என்னாச்சு? எங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறமாட்டுக்கு கொஞ்சம் ஃபேமிலி அப்படியே ரன் ஆச்சு. ரன் ஆகி எங்க அப்பா கழனிலே இருப்பாங்க. கொஞ்சம் நிலம் இருக்கு. கழனி எல்லாம் வச்சு பார்த்துக்கின்னு எல்லாம் செஞ்சுன்னு இருப்பாங்க. எங்க அம்மாவும் அப்போ 4 மாடு வச்சுன்னு பால் கறந்துன்னு அப்படியே கொஞ்சம் ஃபேமிலி ரன் ஆச்சு. அப்புறம் நெறைய அலையன்ஸ் வந்துச்சு எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு. வந்து பொண்ணெல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க அங்க. நான் இருந்துன்னு இல்ல என் குடும்பம் இது மாரி கஷ்டம். நான் இப்ப யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே தள்ளி தள்ளி வச்சேன். எங்க அம்மா இப்பயும் எவ்வளோ நாளைக்கு எங்களுக்கே நீ கஷ்டப்படுவ. நீ கல்யாணம் பண்ணின்னு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணத்துக்கு எங்க பெரியம்மா பொண்ணு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் நானு. அங்க போயிருந்து பார்த்துட்டு கல்யாணம் அந்த மாப்பிள்ளை வந்திருந்தாங்க. அவங்க ஏதோ எங்க பெரியம்மா பையனோட அவங்க ரிலேஷன் சொல்லிட்டு வந்திருந்தாங்க. வந்து பார்த்துட்டு இது பொண்ணு யாரு நல்லா இருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கினாங்க. என்னோட கஷ்டத்தை நான் மொத்தமே ஷேர் பண்ணிக்கினேன். ஷேர் பண்ணி கல்யாணம் பண்ணி 2 மாசம் இருந்தேன். கல்யாணம் பண்ணவர் யாரும்மா? அவர் பேரு? செங்கல்நாத்தம். என்னப்பா? செங்கல்நாத்தம். செங்கல் செங்கல்நாத்தம். செங்கல்நாத்தம். ஆ. ஓ! சரி. ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணி குடுத்து கொஞ்ச நாள் லைஃப் சந்தோஷமா தான் இருந்துச்சு. கடவுள் நம்மளுக்கு இப்படியெல்லாம் லைஃப் குடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள் வெளியெல்லாம் சுத்திக்கின்னு போயிட்டு வந்திருந்தோம் மேடம். கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டு வெளியே போயின்னு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அரேஞ்ச் பண்ணாங்க. திடீர்னு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதான் அவுட்டிங் எல்லாம் போவாங்கல்ல, அது மாதிரி அவுட்டிங் போயிட்டு வந்துட்டு இருந்தோம் ஒரு 4 டைம். அவ்வளோதான். அதுக்கப்புறமாட்டு கல்யாணம் உடனே அடுத்த வாரத்தில் கல்யாணம் வச்சு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க வீட்டில் எங்கள் வீட்டில் பேசி முடிவு பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு நான் போயிட்டேன். ஒரு 2 வாரம் வாழ்ந்த குடும்பம் நடத்துறேன். கழனி வீடு எல்லாமே காமிச்சு எல்லாம் இது பண்ணாங்க. இவங்க 2வது ஒய்ஃபு அவங்க அப்பாவுக்கு. அவங்க அப்பா எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் பண்ணாங்க. அவங்க அம்மா செத்துட்டாங்க. அம்மா ஸ்தானம் தானே இப்போ சித்தின்னா. நான் காலையில் டேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு போயிட்டேன். இவன் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து வேஸ்ட்டு